இம்யூனிட்டி பவருங்கிற அந்த ஒரு விஷயம் குறையிறனால தான் நம்மள நிறைய விஷயம், அதாவது நிறைய ரீதியான நோய்கள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மழை பெஞ்சா எனக்கு சளி பிடிக்கும், சட்டுன்னு காய்ச்சல் வந்துருங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் பவர் குறைபாடுனால தான். ஸோ இது எப்படி நம்ம ஜென்ரலாகவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சௌமிலா, இயற்கை மருத்துவர். இப்போ நம்ம இம்யூனிட்டி பவரை எப்படி ஜென்ரலாகவே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட் ரீதியாகவும் ஒரு ஜூஸ் மூலமாகவும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிறத பற்றி சொல்கிறேன். அது போக நம்ம உணவில் எதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் சோர்சஸ், அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு உணவு தேவை. அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் சோர்சஸ். அது எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது, இதை உட்கொள்ளும் போதே நமக்கு டெய்லியும் டே டு டே லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பார்த்திங்கன்னா ப்ளூபெரிஸ். அதாவது பெரிஸில் வந்து ஸ்ட்ராபெரி இருக்குது, ப்ளூபெரிஸ் இருக்குது. அந்த ப்ளூபெரிஸுங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஃப்ளேவனாய்ட்ஸும் இருக்கிறனால நம்ம பாடியில் வந்து எந்த நோயும் வராமையும் வந்ததுக்கும் வந்து எகென்ஸ்டாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளூபெரிஸை டெய்லியும் ஒரு டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ளூபெரிஸ் அவைலபிள் இல்லாதவங்க நம்ம அல்டர்னேட் சோர்ஸை என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களோட உணவுலையோ இல்லை ஜூஸஸாவோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, பச்சை காய்கறிகளை ஜூஸஸாக வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பச்சை காய்கறிகள் ஜூஸஸ்னால் என்னென்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரை வந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லை சூப்பாக எடுத்துக்கலாம், இல்லை கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து புதினா ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா இந்த எது உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை ஜூஸாக எடுத்துக்கலாம். இல்லைப்பா ஜூஸ் எடுத்துக்க முடியாதவங்க என்ன பண்ணலான்னா உணவில் நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுல ஒரு கீரை இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கீரையில் ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, முருங்கைக்கீரையை ரெகுலர் பேசிக்காக எடுத்துகிட்டு ஏதாவது தப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளுக்கு அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிறதுனால நம்ம பாடியை வந்து எதுவுமே பண்ணாது. மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க மட்டும், சித்தா மெடிசன்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறவங்க மட்டும் ஒரு கான்ஷியஸாக வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது போக நம்ம வேறு என்னென்னலாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நெல்லிக்காய், மர நெல்லிக்காங்க. இப்போ குழந்தைங்களாம் இருக்குது, குழந்தைங்களுக்கெல்லாம் சளி காய்ச்சல் அதிகமாக வருதுன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவில் வந்து டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை வந்து அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மர நெல்லிக்காவை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேனில் ஊற வச்சு கூட நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிறதுனால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஜென்ரலாகவே ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இட் செல்ஃப் வந்து நம்ம அதை கொடுக்க பழகிட்டோம்னாவே அது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் அவங்களுக்கு வந்து எந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து அது வந்து அவங்களுக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், பால், டீ, காஃபி இந்த மாதிரி பால் விஷயமாக எடுத்துக்கிறோன்னா அதில் வந்து வெறும் பாலை எடுத்துக்காமல் அதில் லைட்டாக மஞ்சள் இது மாதிரி இன்க்ளூட் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு ஜென்ரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நம்ம பாடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அந்த பவர், இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது போக இஞ்சி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டீயில் வந்து இஞ்சி தட்டி போட்டோ இல்லை உணவு ரீதியாக வந்து நீங்கள் இஞ்சி வந்து அதிகமாக உட்கொள்றதுனால உங்களுக்கு வந்து இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஜென்ரலாகவே. இது போக வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து அதிகமாக நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமையும் நம்ம இன்க்ரீஸாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை ஜென்ரலாகவே நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது வீட்டில் இருந்தபடி எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட் சொல்கிறேன், அதை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா LI4ன்னு சொல்லுவாங்க. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கை இருக்கு இல்லையா, நம்ம கையை இப்படி வச்சுக்கணும், இப்படி ஒரு இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு இங்கே ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு தெரியுதுங்களா, இங்கே கொஞ்சம் வீங்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தெரியுதுங்களா, அந்த இடத்துல ஒரு லிட்டில் ப்ரெஷர் கொடுக்கணும். ரொம்பலாம் நெகத்தை வச்செல்லாம் குத்தக்கூடாது, லைட்டாக லிட்டில் ப்ரெஷர் இந்த விரலை வச்சுட்டு லைட்டாக ரொட்டேஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 10 times, தென் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 10 times. இது மாதிரி கொடுக்கறனால ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து இது வந்து இம்யூன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அக்யூப்ரெஷர் பாயிண்டில். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியும் கொடுக்கலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இதை ட்ரை பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா LI11. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, இந்த பெருவிரல் வந்து முடி வருது, இந்த நம்மளோட அந்த குழி அந்த ஒரு ரேகை முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் லைட்டாக ஒரு 5 times
ஓகே, இல்லைன்னா 10 டைம்ஸ் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் சொன்ன இந்த LI4ம் LI11ம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நீங்களாவும் செல்ஃபாக இன்டியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பக்கத்தில் யாராவது இருந்துச்சுனாலும் அவங்க மூலமாக இன்டியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி இந்த கையில் மட்டும் இல்லை, 2 ஹேண்ட்லேயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 டைம்லையும் இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், செல்ஃபாக இங்கேயும் பண்ணிவிட்டு இங்கேயும் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரனால டெய்லியும் 10 மினிட்ஸ் இதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது போக அடிஷ்னலி நான் ஒரு ஜூஸ் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நெல்லிக்காய் ஜூஸுங்க. டெய்லியும் ஆம்லா ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மர நெல்லிக்காவை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் கலந்து ஜூஸ் ஃபார்மேட்டில் ஒரு 90 நாள். இப்போ உங்களுக்கு அதிகமாக சளி காய்ச்சல் அதிகமாக எனக்கு பிடிக்குது, ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு எப்போவுமே பாடி வந்து ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த ஆம்லா ஜூஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். சர்க்கரை எதுவுமே போடாமல் லைட்டாக தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா தேன்லேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கனால உங்கள் பாடி ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல் ஸ்கின்னுக்கு கூட வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக வந்து உங்களுக்கு ஆம்லா ஜூஸ் யூஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை வந்து யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.